சாமானிய சக மனிதர்களுக்கு வணக்கம். ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த காணொளி மூலமாக உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக சென்னை மாநகர பேருந்தில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறி உட்கார்றேன். அந்த பஸ்ஸை ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா காயலாங்கடையில் போட்டால் கூட கம்மியாக காசு கொடுப்பாங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு தகர டப்பா மாதிரி அந்த பஸ் இருந்தது. என்னடா அது, இந்த பஸ்ஸில் எப்படி ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டு போகிறது, நம்ம அவள் எங்கேயாவது கை வச்சுட்டா அப்படின்னா ஏதாவது காயமாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ரொம்ப ஏதாவது செப்டிக் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. மாநகர பேருந்தை பயன்படுத்துகிற எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏழை எளிய நடுத்தர வர்க்கத்து மக்கள் தான். ஏதோ 5 ரூபா 10 ரூபாவில் கம்மி காசில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியுதே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க மாநகர பேருந்தை எல்லாருமே பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அப்போது அவங்களுடைய பாதுகாப்புக்கு அரசு கொஞ்சம் கூட பாதுகாப்புக்கு ஏதுவான ஒரு வாகனமாக அது இல்லை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்தது. இந்த மக்கள் 5 ரூபா 10 ரூபா சேவ் ஆகுதுன்னு சொல்லி இந்த பஸ்ஸில் போயிட்டு ஏதோ ஒரு காயமாயிட்டு ஒரு 100 200 1000 ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அவங்களால செலவு பண்ண முடியுமா? அவங்களுடைய பாதுகாப்புக்கு யார் பொறுப்பேற்க முடியும்? அசம்பாவிதங்கள் நடந்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு விஷயத்துக்குமே இங்கே நம்ம ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாராளுமன்றத்தில் நடந்த விஷயம், அதிகாரிகள் சூழ பாதுகாப்பு நிறைந்த இடம் அப்படின்னு சொல்கிற இடத்துல 2 பேர் போய் புகை குண்டுகளை போட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரீசெண்டாக கேள்விப்பட்டோம். அதிகாரிகள் இருக்கிற இடமே அப்படின்னா சாதாரண மனிதனுக்கு பாதுகாப்பு அப்படின்றது இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. இதை நான் உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நம்மளுடைய பாதுகாப்புக்கு நம்ம மட்டும்தான் குரல் கொடுக்க முடியும். அதனால தான் முதல்ல உங்ககிட்ட சொல்கிறேன். சரி, இந்த ஒரு விஷயத்தை எப்படி அதிகாரிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்னு சொல்லி நான் கூகுள் பண்ணும்போது எனக்கு ஒரு மெயில் ஐடி கிடைச்சது. அந்த மெயில் ஐடிக்கு நான் எடுத்த கிளிப்பிங்ஸையும் அனுப்பி வச்சுருக்கேன். பெரிய பெரிய அசம்பாவிதங்கள் நடந்ததுக்கு அப்புறம் தான் அங்கங்கே நம்மளுடைய கோபமாக வெளிப்படுத்திட்டு இருக்கோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லாரும் உங்களை சுற்றி பாதுகாப்பு, மக்கள் பாதுகாப்புக்கு குறையாக இருக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீங்க அப்படின்னா #voiceout4yourright அப்படின்னு சொல்லி ஹேஷ்டேக் போட்டு அந்த ஒரு விஷயத்தை அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நம்மளுடைய உரிமையை நம்ம தான் இங்கே நிலைநாட்டிக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கா அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க.